நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாமே ஈஸியாக பறந்து போயிடும். அதுக்கான டிப்ஸை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சிருக்கிறதுக்கு எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருப்போம், நம்மளுக்கு எதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது, பிடிக்காதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம், நம்மளுக்கு பிடிக்கிற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களுடைய சந்தோஷமான விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை, பெரிய அளவில் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அதை முன்னெடுத்து அதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே இல்லைங்க. என்னையே எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருந்தேன். எனக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் தேடிக்கிட்ட ஒரே விஷயம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது தான். எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய டிப்ரெஷன் எல்லாமே எங்கே போச்சுன்னே தெரியல. ஏன்னா நாம் இதில் வந்துட்டு ஏதோ ஒரு கண்டென்ட் போடணும், ஏதோ ஒன்று பண்ணணும், போஸ்டிங் போடணும், ரீல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரியான விஷயத்த நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? நம்ம யோசிக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கவலை, கஷ்டம் இது எல்லாமே வந்துட்டு காணாமல் போயிடுது. இது என்னுடைய சொந்த அனுபவம். நான் மற்றவங்கள யாரும் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு அது தெரியல, மற்றவங்களாம் எப்படின்னு எனக்கு அது புரியலை. ஆனால் நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் நான் வந்து இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். அழுதுகிட்டே இருப்பேன் ஒரு காலத்தில். ரொம்ப ரொம்ப அழுது 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 எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, எப்போவுமே என்னுடைய மைண்ட் தாட் வந்து நம்ம இறந்துடலாம், சூசைட் பண்ணிக்கலாம், தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம், இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பேன் நான். வாழறதுக்கு எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் இப்போது வந்துட்டு என்னை ஓரளவுக்கு கொஞ்சம் என்னை சிரித்து கலகலன்னு மாற்றினது, என்னை சந்தோஷமாக இருக்க வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எனக்குன்னு நான் தேடிக்கிட்டே இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். நான் யூடியூப் சேனல் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே நான் சொல்ல வரல. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். எனக்கு இதில் ஆரம்பத்தில் வரும்போது ஒன்றுமே தெரியல. அதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்த கூட எங்கன்னா ஏதோ ஒரு வெளியே போகிறோம், அவுட்டிங் போகிறோம், நான் அப்படி ரேர்லி போக மாட்டோம். அப்படி எங்கன்னா போகிறோம் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் கூட ஃபோட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து அதை வந்துட்டு அது வாட்ஸ்அப்லையோ இந்த மாதிரி பப்ளிக் இதில் வந்துட்டு எல்லாருமே ஷேர் பண்ணுறது, அது மாதிரி போஸ்டிங் போடுறது, அந்த மாதிரி வந்துட்டு என்னை நான் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வந்து உலகத்துக்கு காமிக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அந்த ஆக்டிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம நடிக்க நடிக்க என்ன ஆகும்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே நம்ம லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். புரியுதுங்களா? ஆரம்பத்தில் உங்களுக்கே அது ஒரு மாதிரி சில்லியாக இருக்கும். சரி இதெல்லாம் போயிட்டு நம்ம போடுறோமேன்னு யாராவது இதெல்லாம் சொல்ல தான் செய்வாங்க. ஸோ அது ஒரு மாதிரி சீப்பாக கூட சில பேர் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் மைண்டில் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய லைஃப்பை எப்படி நீங்கள் வந்து நல்லா வாழணும், இருக்கிறது கொஞ்சோண்டு லைஃபு, குட்டிக்கோண்டு காலம். இதுக்குள்ளே இருக்க நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் குப்பை மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எல்லாருக்கும் தாங்க லைஃப்பில் இருக்குது. யாருக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லாமலாம் கிடையாது. எல்லார் லைஃப்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, வலி இருக்குது, வேதனை இருக்குது, இழப்புகள் இருக்குது, ஏமாற்றங்கள் இருக்குது. எல்லாத்த விட பெரிய விஷயம் ஏமாற்றம், துரோகம். எல்லாத்துக்கும் மேலே நம்மளை ஸ்டடி பண்ணி நம்மளை நிலைநிறுத்தி அந்த இடத்துல நம்ம எப்படி நம்மளை வாழறோம், மற்றவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுறோன்றது தான் முக்கியம். புரியுதுங்களா? இது வந்துட்டு நான் ரொம்ப எனக்கு சொல்லணுன்ட்டு ரொம்ப எனக்கு இஷ்டம்தான். எனக்கு எப்படி அதை சொல்கிறது, நம்மளையே நம்ம இது பண்ணி காமிச்சு சொல்கிறது சரியா தப்பா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. என்ன கேட்டிங்கன்னா, இது ஏன்னா என்ன மாதிரி கஷ்டத்தில் உழண்டுக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக வேண்டிதான் நான் இந்த போஸ்டிங்கே போடுறேன். இது எத்தனை பேருக்கு போய் சேராதுன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு 10 பேர் பார்த்தா கூட அது பெரிய விஷயம் தானே. ஒரு நம்மள மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இந்த போஸ்டிங்கே போடுறேன். நான் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தேன். அழுது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன், ஹாஸ்பிட்டல் வீடு இப்படியே தான். இல்லாத கம்ப்ளைண்ட்ஸே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு டிப்ரெஷன், நீங்கள் வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. அழுதுகிட்டே இருப்பேன் நான். அழுதுகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, மசில்ஸ்லாம் டைட் ஆகிட்டு, ஆர்த்ரைட்டிஸ் வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகி ரொம்ப 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 கஷ்டம்.
இப்போ எல்லாத்துலேருந்தையும் கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸேஷன் ஒரு ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னாக்கா என்ன நானே வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் நானும் அவர் மட்டும்தான் இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், தென்னாடி சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற, லூசுத்தனமாக இருக்குது நீ பண்ணுறது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். கொஞ்சம் லூசுத்தனமாகவும் இருக்கும் தான், அதுக்கு என்ன பண்ணுறது. நான் அப்படின்னா சிரிக்கிறாங்கல்ல. நம்ம அழுதுகிட்டே இருக்கணுன்றது மற்றவங்களுக்கு காமிக்கக்கூடாதுங்க. எப்போவுமே வந்துட்டு நம்ம கஷ்டத்தை நம்ம சொல்கிறதுனாலையோ புலம்புறதுனாலையோ அதுக்கு தீர்வே கிடையாது. புரியுதுங்களா? அவங்க என்ன கேட்குறவங்களுக்கு என்ன, அது ஒரு ஸ்டோரி, அவ்வளோதான். நம்மளுடைய கஷ்டம் வேதனை யார்கிட்ட போய் ஷேர் பண்ணாலும் பாருங்கள், அவங்களுக்கு அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். அவங்களால எந்த சொல்யூஷனும் கொடுக்க முடியாது. ஆனால் நம்மக்கான பிரச்சனைக்கு நம்மக்கிட்ட தான் சொல்யூஷன் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். சரிங்களா? எனக்கான ஒரு வடிகால்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு அது வாட்ஸ்அப்பில் தான் போட்டுட்ருப்பேன் ஃபோட்டோஸ். நானும் இவரும் அடிக்கடி செல்ஃபி எடுத்து போடுவோம். ஒரு சின்ன ஒரு மாலுக்கு போனாலும், ஒரு கடைக்கு போனாலும், ஒரு பீச்சுக்கு போனாலும், ஏங்க ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் கூட அதை வளைச்சி ஃபோட்டோ எடுத்து அதை எடிட்டிங் பண்ணிவிட்டு, இந்த எடிட்டிங் ஆப்ஸ்லாம் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்துட்டு நாங்கள் ஃபாரினில் இருக்கிற மாதிரிலாம் எடிட்டிங் பண்ணி அதை வந்து ஒரு ஜாலியாக போட்டுட்டு இருந்தேன். சில பேர் நாங்கள் நிஜமாலுமே ஃபாரின்லாம் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் கூட நினச்சிட்டாங்க. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சொந்த செலவே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு எல்லா ஊர் உலகம் பூரா நாங்கள் சுற்றிட்டு வந்துட்டோம். அப்படி தான் நான் வந்துட்டு எடிட்டிங் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் வந்து போடுவேன். அது வந்து என்னோடய பேஷன், எனக்கு அது பிடிச்சிருக்க நான் செய்கிறேன். இதில் மற்றவங்க என்ன நினைப்பாங்க போகிறாங்கன்றது இல்லை. எனக்கான இது நான் என்னுடைய சந்தோஷத்தை நான் எப்படி காமிக்கணுமோ அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டேன், அது டீசெண்டாக. அதனால் யாருமே வந்துட்டு கஷ்டத்துலேயே தயவு செஞ்சு ஓண்டிட்டு இருக்காதீங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு நம்ம தான் வெளியில் வரணும். சரிங்களா? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவங்களுக்கு என்னன்றது எதாஇருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேங்களா? எனக்கு என்னுடைய பேச்சு பிடிக்குது, என்னுடைய கருத்து நல்லா இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.